ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எம்எஸ்ஆர் கிராஃப்ட் ஜோன். நாம் இன்றைக்கி வீடியோவில் ஃபோம் ஷீட் வச்சு எப்படி ஜாஸ்மின் ஃப்ளார் செய்கிறதுன்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ்லாம் நான் இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஷோ பண்ணியிருக்கேன். அது நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு முக்கியமானது வந்து ஃபோம் ஷீட் தான். ஸோ வந்து நான் இங்கே க்ரீம் கலரில் இருக்க ஃபோம் ஷீட் 1 mm திக்னஸில் எடுத்திருக்கேன். அடுத்து வந்து நமக்கு வந்து அந்த ஃப்ளவரோட கட் அவுட் தேவைப்படும். ஸோ அதை வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்றதையும் நான் வந்து இப்போ உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷோ பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த கட் அவுட்டை வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கூல் நோட் புக்கில் இருக்க பேப்பரில் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து அதை கார்ட்போர்டில் வந்து அந்த அவுட்லைனை வரைஞ்சி அதை வெட்டி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபோம் ஷீட்டில் நீங்கள் அதை கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி பண்ணினா தான் உங்களுக்கு நீட் ஃபினிஷ் கிடைக்கும். ஸோ இந்த கட் அவுட் மாதிரி இல்லைன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு அந்த 5 பெட்டலில் வர மாதிரி ஃப்ளவர் உங்களுக்கு வரைய தெரியும்னா அதையும் நீங்கள் வரைஞ்சி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு நீங்கள் ஏதாவது வந்து ஃப்ளவர் இமேஜஸை டவுன்லோட் பண்ணி அது மூலமாகவும் வரைஞ்சி எடுத்துக்கலாம். பட் வந்து 5 பெட்டல்ஸ் இருக்க மாதிரி நீங்கள் ஃப்ளவர் வந்து ரெடி பண்ணிக்கணும். நான் இங்கே வந்து இப்போ எடுத்து யூஸ் பண்ணுற பேப்பரோட அளவு வந்து பார்த்திங்கன்னா 4 x 4 சென்டிமீட்டர் எடுத்திருக்கேன். ஸோ வந்து அந்த ஜாஸ்மின் ஃப்ளவருடைய அளவுக்கு வந்து இந்த 4 சென்டிமீட்டர்ன்ற ஸ்கொயர் பேப்பர் வந்து கரெக்டாக இருந்தது. ஸோ நீங்கள் வந்து 4லேருந்து 5 சென்டிமீட்டர் வரைக்கும் இந்த கட் அவுட் ரெடி பண்ணுறதுக்கு நீங்கள் அந்த ஸ்கொயர் பேப்பர் எடுத்துக்கலாம். அதுக்கு மேலேயும் எடுத்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும் ஃப்ளவரு. அதை விட சின்னதாக எடுத்திங்கன்னாலும் ரொம்ப ஸ்மாலாக இருக்குது. ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பேப்பரில் நம்ம கட் பண்ண ஃப்ளவரை வந்து ஒரு கார்ட்போர்டில் அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வரைஞ்சி அதையும் வெட்டிட்டு அதுக்கப்புறமா அந்த கார்ட்போர்டை வச்சு நீங்கள் ஃபோம் ஷீட்டில் வந்து ஒரு டூத் பிக்கால் வந்து அதோடய அவுட்லைனை வரைஞ்சிக்கணும். நான் ஆக்சுவலாக வந்து இங்கே செஞ்சுருக்க பேப்பரோட கட் அவுட் வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் செஞ்சுருக்கேன். ஏன்னா செய்யும் போது கொஞ்சம் தெளிவாக தெரியட்டுன்றதுக்காக நான் செஞ்சேன். பட் ஆனால் நான் கொடுத்துருக்க அளவு வந்து 4 x 4 சென்டிமீட்டர். ஸோ வந்து அந்த கார்ட்போர்டில் நான் கட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த ஃப்ளவர் தான் வந்து கரெக்டான சைஸு. ஸோ வந்து அதை நோட் பண்ணிக்கோங்க. இது வேறு வந்து நமக்கு க்ரீம் கலரில் இருக்க ஷீட்டு. இதில் வந்து பென்சில் மார்க்கு, பென் மார்க்கு அதெல்லாம் இருந்துச்சுன்னா ஃப்ளவர்லேயும் வந்து அது அசிங்கமாக தெரியும். ஸோ அதுக்காக தான் வந்து நான் இங்கே உங்களுக்கு டூத் பிக் யூஸ் பண்ண சொல்லியிருக்கேன். இல்லைனா ஏதாவது ஒரு ஷார்ப்பான ஆப்ஜெக்ட் எது வச்சுருக்கீங்களோ அதை வச்சு நீங்கள் இந்த அவுட்லைனை வரைஞ்சிக்கணும். ஸோ ஒரு ஜாஸ்மின் ஃப்ளவர் நம்ம செய்கிறதுக்கு வந்து நமக்கு 2 இந்த மாதிரி ஒரு கட் அவுட் வந்து தேவைப்படும். மார்க்கெட்டில் வந்து நமக்கு வந்து நார்மலாக A4 ஷீட்டு 2 mm தான் கிடைக்கும். எனக்கே வந்து இந்த ஃபோம் ஷீட் வந்து ரொம்ப தேடின பிறகு தான் கிடச்சிச்சு. ஸோ நீங்கள் வந்து திக்னஸ் கம்மியாக இருக்க, அதாவது 0.8 mm அப்படி இல்லைனா 1 mm இந்த திக்னஸில் இருக்க ஃபோம் ஷீட் இருந்துச்சுன்னா தான் வந்து இந்த ஃப்ளவர் வந்து கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து இங்கே 2 பெட்டல்ஸையும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து அயன் பாக்ஸை வந்து சூடு பண்ணிவிட்டு இந்த பெட்டல்ஸை வந்து அந்த அயன் பாக்ஸ் மேலே வச்சு நான் இப்போ வீடியோவில் காட்டுறேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அதை ஒரு 1 செகண்ட் வந்து சூடு பண்ணணும். நம்ம அயன் பாக்ஸில் வச்சு இப்படி சூடு பண்ணுறதுனால அந்த பெட்டல்ஸ் வந்து கொஞ்சம் சுருங்கி உள் சைடாக அந்த கர்வ்டாக வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ வந்து நான் இங்கே டூத் பிக் யூஸ் பண்ணி அந்த பெட்டல்ஸை வந்து எடுத்து விட்டுக்கிறேன். நீங்களும் வந்து அந்த அயன் பாக்ஸ் சூடாக இருக்கும் போது தான் நம்ம இதை பண்ண முடியும். ஸோ அதை வந்து நீங்கள் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம 2 பெட்டலையும் வந்து இங்கே ரெடி பண்ணி வச்சுட்டோம். அடுத்தது வந்து நமக்கு ஒரு ஃப்ளோரல் கம்பி தேவைப்படும். ஒரு 6 சென்டிமீட்டர் அளவு இருக்க மாதிரி ஃப்ளோரல் கம்பி எடுத்துக்கிட்டு அதை யூபின் மாதிரி இப்படி வளைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து 2 ஹோல்ஸ் இருக்க மாதிரி அந்த ஃபஸ்ட்டு பெட்டலில் வந்து நீங்கள் இப்படி குத்தி விட்டுக்கணும். அதுக்கப்புறம் வந்து லைட்டாக வந்து அது பட் மாதிரி மூடி இருக்கிறதுக்காக கொஞ்சமாக வந்து நான் க்ளூகன் உள்ளே அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ வந்து அது ஒரு பட் மாதிரி மூடின மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட் பெட்டலோட பேக் சைடில் வந்து கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு செகண்ட் பெட்டலை வந்து அது கூட 2 ஹோல்ஸ் திரும்பவும் போட்டு அது கூட வந்து நான் பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ வந்து இப்போ நமக்கு வந்து அந்த ஜாஸ்மின் ஃப்ளவர் வந்து ரெடி பண்ணிட்டோம். ஸோ அதோடய காம்பு பகுதியை வந்து அடுத்தது ரெடி பண்ணணும். அதுக்கு வந்து நான் இங்கே சர்ஜிக்கல் டேப்பை அந்த ஃப்ளவரோடைய பாட்டமில் ஃப்ளோரல் கம்பி வெளியே தெரியாத மாதிரி நமக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து அப்படியே வந்து சுற்றி விட்டுக்கணும். ஸோ வந்து நமக்கு காம்பு எவ்வளோ திக்னஸில் வேணுன்றதுக்கு ஏற்ற மாதிரி இந்த டேப்பை வந்து நம்ம ஃபுல்லாக சுற்றி விட்டுக்கணும். சுற்றி விட்ட பிறகு எக்ஸ்ட்ராவாக இருக்க கம்பியை வந்து வெட்டி எடுத்துருங்க. ஸோ இப்போ வந்து நான் இந்த ஸ்டெம்மை வந்து கலர் பண்ணுறதுக்கு வந்து ஒரு நெயில் பாலிஷ் எடுத்திருக்கேன். அதோட கலர் நேம் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் ஆப்பிள் கலரு.
ஸோ வந்து நான் இப்போ அதே யூஸ் பண்ணி இந்த ஸ்டெம்க்கு கலர் பண்ணிக்கிறேன். இன்கேஸ் வந்து இப்போ உங்களுக்கு அந்த கலர் கிடைக்கலன்னா, நீங்கள் வந்து அக்ரிலிக் கலர் அப்படி இல்லைனா ஃபேப்ரிக் கலர் இந்த 2 டைப்ஸில் வந்து க்ரீன் அண்ட் எல்லோ கலரை மிக்ஸ் பண்ணி ஸ்டெம்முக்கு வந்து கலர் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து இப்போ நம்ம அதை கலர் பண்ணி முடிச்சிட்டோன்னா வந்து நம்மளோட ஜாஸ்மின் ஃப்ளவர் வந்து ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து கமெண்ட்ஸில் வந்து 2-3 சிஸ்டர்ஸ் வந்து இந்த ஃபோம் ஜாஸ்மின் செய்யுங்கன்ட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால தான் வந்து இந்த ஜாஸ்மின் வந்து நான் இப்போ மேக் பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு வந்து டோட்டலாக வந்து இதில் ஒரு 24 ஃப்ளார்ஸ் கிட்ட ஒரு A4 ஷீட்டில் வந்து எனக்கு பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ வந்து நான் இப்போ இந்த ஃப்ளவர்ஸை வந்து உங்களுக்கு வந்து நான் கட்டியும் காட்டிடுறேன். இந்த பூக்களை நான் நல்லா டைட்டாக கட்டுறதுக்கு காட்டன் ட்வைன் நூல் யூஸ் பண்ணி டபுள் நாட் போட்டு கட்டியிருக்கேன். ஸோ வந்து பூக்கள் வந்து கீழே விழுந்துடாமல் இருக்கிறதுக்காக தான் நான் வந்து அந்த டபுள் நாட் போட்டு கட்டுறேன். ஸோ வந்து நான் எப்படி கட்டுறேன்றதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ கட்டி முடிச்சிட்டேன். அந்த 24 பூக்களை வச்சு நான் கட்டினது வந்து இந்த அளவுக்கு வந்து எனக்கு லென்த் வந்து கிடச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு இது கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.